வெல்கம் டு செந்தில்ஸ் குசின்ஸ் பேஜ். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது வந்து முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, பெலா விதை, நல்லா வேக வச்ச பெலா விதையை சேர்த்து தான் வந்து சாம்பார் வைக்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம மெயின் குக்கிங் பேஜுக்கு போகலாம். இந்த பெலா கொட்டை விதை, அப்புறம் வந்து கொஞ்சம் முருங்கைக்காய், இந்த உருளைக்கிழங்கு போட்டு பண்ணுற அந்த சாம்பார் வந்து அதுக்கு வந்து முதல்ல நம்ம வந்து ஒரு கப்பு 1.5 கப்பு துவரம்பருப்பு எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கணும். அது கூட வந்து நம்ம இந்த தோல் உரித்து வச்சுக்கிற அந்த பெலா விதை, அதை கொஞ்சம் நம்ம லைட்டாக கொஞ்சம் வேக வச்சுக்கிறோம் ஆல்ரெடி. அதையும் உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதை போட்டு, அப்புறம் அது கூட கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு இது நல்லா ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தாளிக்க போகிறோம். இப்போ அதில் சால்ட்டும் போட்டாச்சு. கொஞ்சம் லைட்டாக வச்சுக்கிற பெலா விதையும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட போகிறோம். இப்போ அது கூட தக்காளி, ஒரே ஒரு தக்காளி வந்து அறுத்து வச்சுருக்கு. அப்புறம் அந்த ரெண்டு உருளைக்கிழங்கையும் வந்து போட்டு இதுக்கு கரெக்டாக 3 கலவு தண்ணி ஊற்றி ஒரு விசிலுக்கு வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ ஒரு விசில் வந்து வந்துருச்சு, அந்த ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பக்குவத்தில் நல்லா வெந்திருக்கு. பருப்பு, உருளைக்கிழங்கு மெயினாக, அப்புறம் பெலா விதை எல்லாம் நல்லா வெந்திருக்கு. இன்னும் நம்ம இன்னும் தாளிக்க வேண்டியது தான். இப்போ பாத்திரத்தில் வந்து நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். அது கூட கடுகு போட்டு தாளிக்க போகிறோம். அது கூட கொஞ்சம் நம்ம சீரகம் சேர்த்து தாளிக்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கார்லிக் போட போகிறோம். கார்லிக் போட்டு தாளிச்சிட்டு அது கூட வரமிளகாய் சேர்த்து போகிறோம். 2 வரமிளகாய் சேர்த்து போகிறோம். அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து போகிறோம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சிட்டு இப்போ வந்து நம்ம முருங்கைக்காய், வெங்காயம் 2 ஒன்றா சேர்த்து நல்லா தாளிக்க போகிறோம். அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்து தாளிக்க போகிறோம். இப்போ இந்த முருங்கைக்காய்க்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு, அந்த வெங்காயத்துக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா ஏற்கனவே வந்து இந்த பருப்பில் வந்து நம்ம உப்பெல்லாம் போட்டு தான் வந்து இதை ஸ்டீம் பண்ணி வைக்கிறோம். இது நல்லா கலக்கி விட்ருக்கு. இப்போது இந்த தாளித்த இந்த முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து இது கூட எடுத்து நம்ம திருப்பியும் குக்கரில் சேர்த்து அது கூட வந்து சாம்பார் தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு திருப்பியும் ஒரு ஸ்டீமுக்கு வந்து வேக வைக்க போகிறோம். நான் வந்து குக்கரில் போட்டு திருப்பி ஸ்டீமும் வேக போட சொன்னேன். இல்லை வந்து நம்ம அந்த தாளிச்சத்து பாத்திரத்துலேயே வந்து அந்த காய்கறி எல்லாம் போட்டு அந்த பருப்பில் வேக வச்ச பருப்பில் போட்டு 3 ஸ்பூன் வந்து நம்ம வந்து சாம்பார் தூள் சேர்த்து நல்லா இது கொதிக்க வைக்க போகிறோம். கொதிச்சு முடிஞ்சோடனே கடைசியில் அந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையோட நறுக்கி வச்சுக்கிற கொத்தமல்லி தலையும் சேர்த்து கொஞ்சம் அசைப்பட்டுட்டு கடைசியிலையும் சேர்த்து, அதாவது பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம வந்து இது இறக்கிற போகிறோம். இதோட வந்து இந்த பெலா விதை, அந்த முருங்கைக்காய், அப்புறம் உருளைக்கிழங்கோட சாம்பார் வந்து ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்குது. நீங்கள் வந்து இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். 3 வகையான காய் போட்டு நல்ல பருப்பு போட்டு நல்லா வேக வைக்கும்போது ரொம்ப அது ஒரு தனி ருசியை கொடுக்கும். என்னோடய பேஜ் வந்து நீங்கள் பார்த்ததுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக நல்லபடியாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த மெனியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ.